பிள்ளையான் வாய் துறந்தால் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முக்கிய நபர்கள் உள்ளே போக நேரிடும் என்று ஜேபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக புலிகள் அமைப்பிலிருந்து பல குற்றங்களை செய்த, மக்களை கொலை செய்த, பிக்குகளை கொலை செய்த பிள்ளையான் கருணா போன்றவர்களுக்கு எவ்வாறு அரசியலில் பதவி வழங்கப்பட்டது என்று மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதை தவிர கோட்டபய ராஜபக்ச அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட இருக்கின்றார் என்ற தகவல்கள் கசிந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அதை தவிர யாழ்ப்பாணம் நயினாதீவு பகுதியில் வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதை தவிர யாழ்ப்பாணத்தில் போலீசார் யுவதி ஒருவரின் வீட்டுக்கு சென்று அத்துமுறையில் ஈடுபட்ட நிலையில் அவர் தற்பொழுது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்திகளைத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசந்திர சந்திரகாந்தன், அதாவது தற்பொழுது தடுப்பு காவலில் இருக்கின்ற பிள்ளையான் அவர்கள் வாய் துறந்தால் பலர் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நாங்கள் எப்போதுமே பொய் கூறவில்லை. கூறிய விடயங்களை தற்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், செய்து வருகின்றோம். ஆனால் எமது அரசியல் கலாச்சாரத்தில் பல பொய்கள் பல அரசியல்வாதிகளால் கூறப்பட்டிருக்கின்றது. அப்படித்தான் நாங்கள் ஆட்சிக்கு வரும் முன் கூறினார்கள். நாங்கள் வந்தால் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவோம், பலரை கைது செய்வோம், தேவையில்லாத சில விடயங்களை செய்வோம் என்கின்ற அடிப்படையில் பல விடயங்களை கூறினார்கள். ஆனால் நாங்கள் அப்படியா நடந்து கொள்கின்றோம்? இதுவரை அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஆகையால் தேர்தலுக்காக இவர்கள் பொய்கள் கூறுகின்றார்கள். அதை தவிர பிள்ளையானவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் இன்னுமே விசாரணை மேற்கொள்ள பல விடயங்கள் இருக்கின்றது. அவர் பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பாகத்தான் கைது செய்யப்பட்டார். அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கின்றது. உயிர்த்தனாரி தாக்குதல் தொடர்பாகவும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவரை கைது செய்ததை தொடர்ந்து அனைவருமே பதறுகின்றார்கள். மஹிந்த தரப்பு பதறுகின்றது, ரணில் தரப்பு பதறுகின்றது, உதய கம்மன் பிள்ளை பதறுகின்றார். அவர்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை பெற்று தந்தவர் போல கூறுகின்றார்கள். எனவே அவர்கள் பிள்ளையான் வாய் திறந்தால் தாங்களும் சிக்கக்கூடும் என்று அஞ்சுகின்றார்கள். பிள்ளையான் ரகசிய போலீசாரிடம் என்ன விடயத்தை கூறினார்கள் என்று அறிவதற்கு அவர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதனால் தான் இப்படியான விடயங்களை எல்லாம் அவர்கள் செய்து வருகின்றார்கள். பிள்ளையானுடன் போட்ட ஒப்பந்தங்கள், பிள்ளையான் செய்த விடயங்கள் தொடர்பாக எல்லாம் தெரிய வந்து விடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள். பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கின்ற போது பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டார். போலீசாரை கொலை செய்தார், பிக்குவை கொலை செய்தார். அதை கணக்கில் எடுக்காவிட்டாலும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து வந்ததன் பின்னர் கடத்தல் சம்பவம், கப்பம் கேட்டு மிரட்டிய சம்பவம் தொடர்பாக எல்லாம் பல குற்றச்சாட்டுகளில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். அதற்கு இவர்களும் பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவரது கருத்து அமைந்திருந்தது. மற்றொரு செய்தியாக புலிகள் அமைப்பில் இருக்கின்ற காலப்பகுதியில் மக்களை கொலை செய்த பிள்ளையான் கருணாவிற்கு எப்படி அரசியல் பதவி வழங்கப்பட்டது என்று முன்னாள் ஜனாதிபதியான மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளையான் கருணா போன்றவர்கள் அம்பாறை பிக்குகளை கொலை செய்தார்கள். அதனை தாண்டி பல அநீதியான செயற்பாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கின்ற போது ஈடுபட்டார்கள். அவர்கள் அங்கிருந்து பிரிந்து வந்து இராணுவத்தில் இணைந்ததால் இறுதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அது உதவியாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவர்களுக்கு எவ்வாறு அரசியல் ரீதியாக பதவிகள் வழங்கப்பட்டது என்று மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே பிள்ளையானும் கருணாவும் புலிகள் அமைப்பில் இருக்கின்ற போதுதான் மக்களை கொலை செய்தார் என்கிற அடிப்படையில் தான் அவரது கருத்து அமைந்திருந்தது. ஆனால் டில்வின் சில்வா அவர்கள் கூறிய போதே அந்த காலத்தில் அவர் சில பிள்ளைகள் செய்திருந்தாலும் அதனை அது யுத்த காலம் அது கணக்கு எடுக்காவிட்டாலும் அதுக்கு பிறகு, அதாவது ராணுவ தரப்புடன் இணைந்த பின்னர் கடத்தல் கப்பந்தல் போன்ற சம்பவங்கள் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று அவர் கூறுகிறார். விடுதலை புலிகள் அமைப்பில் கருணா புலியாக இருக்கின்ற போதோ அல்லது விடுதலை புலிகள் அமைப்போ தேவையில்லாமல் மக்களை கொலை செய்ததாக எந்த கருத்துமே இல்லை என்பது தமிழ் மக்களின் கருத்து. ஆனால் பிள்ளையானும் கருணாவும் பிரிந்து வந்ததன் பின்னர் தான் பல குற்ற செயல்களிலே ஈடுபட்டார்கள். அதை தவிர உள்நாட்டு யுத்த முடிவுக்கு வருகின்ற அந்த காலப்பகுதியிலே பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். அப்போது தொடர்பாக அவர் பேசியிருக்கலாமே. மனித ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அதற்கு பக்கபலமாக இருந்தது மைத்ரிபால சிறிசேனா. இன்னும் சொல்ல போனால் இறுதி யுத்த முடிவுக்கு வந்த அந்த காலப்பகுதி, அதாவது கடந்த 3 நாட்கள், அதை தாண்டிய நாட்களும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெளிநாடு சென்று விட்டால் பாதுகாப்பு அமைச்சராக இந்த மைத்ரிபால சிறிசேனா தான் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தேன், நான் தான் இறுதி தீர்மானங்களை எடுத்தது, இவர் பயந்து ஓடிவிட்டார் என்று இவர் கடந்த காலத்தில் ஜனாதிபதி போட்டியிட்ட போது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே நீங்கள் தான் இந்த இறுதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக நீங்களே கூறியிருந்தீர்கள்.
அந்த காலப்பகுதியில் எத்தனை வன்முறை சம்பவங்கள் இங்கு பதிவாகியது, எத்தனையாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆகவே நீங்கள் செய்த அநியாயத்தை கூடவா புலிகள் அமைப்பில் இருக்கின்ற கருணா புள்ளியான் செய்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது. எனவே கருணா புள்ளியான் புலியானவர்கள், விடுதலை புலிகளுக்கு துரோகம் செய்தவர்கள், தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்கள், ராணுவத்துடன் வந்து தமிழர்களை காட்டிக் கொடுத்தவர்கள், புலிகள் அமைப்பை காட்டிக் கொடுத்தவர்கள். ஆனால் அதற்காக தமிழ் மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆனால் புலிகள் அமைப்பில் இருக்கின்ற போதுதான் இதெல்லாம் நடந்தது, அவர்கள் குற்றவாளிகள் என்று காட்டுவது என்பது சரியான முறையிலே என்பது தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களிலே வெளியாகி இருக்கிறது. முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவர் கைது செய்யப்பட போவதாகவும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னாயத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்டத்திலிருந்து தகவல்கள் கசிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அந்த அரசியல் தலைவரை கைது செய்தால் போராட்டங்கள் வெடிக்கும், கலவரங்கள் வெடிக்கும் என்பதால் போலீசார் மற்றும் ராணுவத்தினரை முன்பே தயாராக இருக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பிரமுகர் கோட்டபய ராஜபக்சதான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்நாயக தாக்குதலில் முக்கிய சூத்திரதாரியாக அவர் விளங்குகின்றார் என்பது தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முதல் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார், உயிர்நாயக தாக்குதல் சம்பவம் என்பது ஆட்சிக்கு வருவதாக ஜனாதிபதி பதவியை பிடிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே கோட்டபய ராஜபக்ச அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட இருக்கின்றார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக நைனாதீவில் வன்முறை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. நைனாதீவு துறைமுக பகுதியில் தொழிலாளர்களுக்கு இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அது வன்முறையாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் நபர் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக கூறப்பட்டது. கடந்த 22ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த வன்முறை சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் மன்னாரிலிருந்து நைனாதீவில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து தொழில் செய்து வந்த நபர் ஒருவர் காணாமல் போயிருந்ததாக அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் சிசிடிவி காட்சிகளை பார்த்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பிடித்து அடைத்து வைத்திருந்தனர். அதற்கு பிறகாக ஊர்காவல்துறை போலீசார் அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் மக்கள் ஊர்காவல்துறை போலீசாரிடம் அவர்களை ஒப்படைக்க தயக்கம் காட்டினர். அதற்கு பிறகாக பொதுமக்களை சமரசப்படுத்தி போலீசார் அந்த 5 மீட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக கைது செய்திருந்தனர். அதற்கு பிறகாக நைனாதீவு ஆலய வளாகத்திலிருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட அந்த நபர் வந்திருக்கின்றார். இந்த நிலையில் அவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் யுவதியின் வீட்டுக்குள் சென்று அத்துமீறலில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் இருக்கின்ற யுவதியின் வீட்டுக்குள் சென்று அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். அதைவிட அடாவடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த யுவதி இது தொடர்பாக யாழ் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார். அதற்கமைய போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் அடிப்படையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். போலீசார் தங்களது அதிகாரங்களை பயன்படுத்தி பெண்களை சீண்டுவது, பாலியல் ரீதியாக சீண்டுவது, அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தல், நபர்களை மிரட்டுவது இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இவ்வாறான சம்பவங்கள் வடக்கில் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பாக அரசாங்கம் போலீசார் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இந்த போலீசாரை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்த்.